நமோ புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது இந்த வார்த்தைகளை பற்றி. நாம் வார்த்தைகளை பேசும்போது இன்ன விதத்தில் அதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி. அதை சொல்வதற்கு முன்பு ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அதுதான் சமீபத்தில் கணவனும் மனைவியும் எங்களுடைய ஒரு சுவாமியை சந்திக்க வந்து இருக்கிறார்கள். வந்து அவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி, ஒற்றுமை இல்லாத நிலை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். பிறகு அந்த சுவாமி 2 பேருக்கும் தலா ஒரு ஹாஃப் சீட் கொடுத்து இருக்கிறார். நீங்கள் இது எடுத்து உங்களுடைய கணவனுடைய கெட்ட குணங்களை பற்றியும் நல்ல குணங்களை பற்றியும் ஒரு பட்டியல் போல எழுதுங்க. கணவனுக்கும் ஒரு தாளை கொடுத்து உங்களுடைய மனைவிட நல்ல குணங்களை பற்றியும் கெட்ட குணங்களை பற்றியும் ஒரு பட்டியலாக ஸ்டாமாக் போட்டு எழுதுங்க. பிறகு கணவன் எழுதியிருக்கிறார். முதலாவதாக கெட்ட குணங்கள் மனைவியுடைய வாய் அதிகம், அதாவது வார்த்தைகள் நல்ல இல்லை. பிறகு அவர் அதிலிருந்து வேறு ஒன்றும் எழுதாமல் அங்கேயே தன்னுடைய பேனா அசைத்து கொண்டு இருந்திருக்கிறார். பிறகு சுவாமி சொல்லியிருக்கிறார், இன்னும் இருந்தால் கெட்ட குணங்களை எழுதுங்க. அவர் நினைத்து பார்த்தாலும் கெட்ட குணங்கள் வேறு இல்லை. பிறகு அவர் நல்ல குணங்களை பற்றி எழுத தொடங்கினார். அவர் எழுதியிருக்கிறார், சோறு சமைக்கிறார், பிள்ளைகளை காப்பாற்றுவார், அவர்களை வளர்க்கிறார். அவ்வாறான நிறைய நல்ல குணங்களை பற்றி எழுதியிருக்கிறார். பாருங்க, இந்த குடும்ப பிரச்சனை வர, ஒற்றுமையில் இல்லாமல் போக காரணமாக இருந்த மனைவியுடைய கெட்ட குணம்தான் வார்த்தைகளில் கட்டுப்பாடு இன்மை. பாருங்க, எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு கெட்ட குணம் காரணமாக அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனது. ஒற்றுமை இல்லாமல் போன பிறகு ஒரு குடும்பத்தில் வேறு என்று இருந்தாலும் அதில் இருந்து பலன் இல்லை. ஒற்றுமை இருக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு முதலாவது காரணம்தான் குடும்பத்தில் ஒற்றுமை. அதனாலேயே நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய வார்த்தைகளை பற்றி. நமக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் சில நேரம் வார்த்தைகள் நல்ல இல்லை என்றால் மற்றவர்கள் எம்மை மறக்கிறார்கள், எமக்கு எம்மை பிடிக்க மாட்டார்கள். அதனாலேயே வார்த்தைகள் கவனமாக பாவிக்க வேண்டும். வார்த்தைகளை பாவிக்கும் போது இந்த மனைவி இவ்வாறு பாவித்தால், அதுதான் தன்னுடைய கணவனுக்கு பேசும்போது அன்பான வார்த்தைகளினால், அதே போல நட்பு உள்ள நேசிப்பு உள்ள வார்த்தைகளினால் பேசினால் அந்த பிரச்சனை வருமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அதனாலேயே அன்பான வார்த்தைகளினால், நேசிப்பு உள்ள பொய் இல்லாத உண்மையான வார்த்தைகளினால் பேச பழக வேண்டும். புது பகவான் மொழிந்திருக்கிறார், இந்த பிக்குகளுக்கும் இடையில் ஒற்றுமையை வளருவதற்கு அவர் 6 விஷயங்களை மொழிந்திருக்கிறார். அதில் 3 விஷயங்கள் தான் அடங்கியிருக்கிறது. அதுதான் மற்ற சுவாமிமார்கள் சகா பிரம்மச்சாரிகள் கிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதாவது அவர்களுக்கு வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் மைத்திரியுள்ள அன்பு உள்ள நினைவுகளினால் இல்லாவிட்டால் எண்ணங்களினால் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மைத்திரியுள்ள அன்பு உள்ள எண்ணங்களுடன் தான் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். கிட்ட இருந்தாலும்
தூரத்தில் இருந்தால் இல்லாவிட்டால் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் அவ்வாறு தான் மொழிந்திருக்கிறார். அதே போல வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் அவர்களோடு பேசும் போதும் அவர்களை பற்றி பேசும் போதும் அன்புள்ள இல்லாவிட்டால் மைத்ரியுள்ள வார்த்தைகளினால் பேச வேண்டும். மூன்றாவது தான் அன்புள்ள மைத்ரியுள்ள உடல் செயல்களினால் அவர்களை பற்றி செயல்பட வேண்டும். அவர்கள் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் பாருங்க. அவ்வாறு நடந்தால் இந்த குடும்பத்தில் இவ்வாறான ஒற்றுமைகள் வருமா? தற்காலத்தில் நிறைய குடும்பங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது. பார்க்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லை, இவ்வாறான வார்த்தைகளில் கட்டுப்பாடு இன்மை. அப்படியான சிறிய சிறிய பிரச்சனைகளின் காரணமாக ஒற்றுமை இன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக மாறியிருக்கிறது. அதனால் புத்த பகவான் மொழியும் போல அவர் மொழியும் விதத்தில் அவர் பிக்குமார்களுக்கு மொழிந்த அந்த 3 விஷயங்கள் எடுத்து பார்த்தால், குடும்பத்தில் இருக்கும் மனைவி மக்களுக்கும் கணவன் மனைவிமார்களுக்கும் இவற்றை பாவித்தால் மிகவும் ஒற்றுமையாக வாழலாம், சந்தோஷத்துடன் வாழலாம். பிக்குமார்களுக்கு மொழிந்து இருக்கிறார். இந்த 6 விஷயங்களை இன்னும் 3 விஷயங்கள் இருக்குது. பழக்கப்படுத்தினால் என்ன நடக்கும்? அது ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் உருவாக காரணமாகிறது. இலகுவாக வாழ்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு இது காரணமாகிறது. ஒற்றுமையாக வாழ்வதற்கு காரணமாகிறது. அதனாலேயே இவ்வாறான விஷயங்கள் இந்த குடும்பங்களில் பழக்கப்படுத்தினால் மிகவும் சுகமாக மகிழ்ச்சியாக வாழலாம். அதே போல் நினைவில் கொள்ளுங்க, சாதாரணமாக மனைவிமார்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை தான் ஏதாவது எந்நேரமும் பேச வேண்டும். சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு நாளுக்கு ஆவரேஜாக, அதாவது சாதாரண முறையில் பேசும்போது 7000 வார்த்தைகள் தான் சொற்கள் தான் அவர் பேசுவார். ஆனால் ஒரு பெண் ஒரு நாளுக்கு 20,000 சொற்களை, வார்த்தைகளை பேசுவார்கள். அதுதான் பெண்களுடைய பழக்கம். அதனாலேயே பெண்கள் இந்த வார்த்தைகளை பற்றி அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு, ஏனைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் பிரச்சனைகள் தான் ஏற்படுகிறது. சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள், கணவன் சிரமப்பட்டு வேலை செய்து வீட்டுக்கு வரும்போதே அவருடைய மகிழ்ச்சி கெடுக்கும் வகையில் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், தான் நினைத்து தன்னுடைய மனதில் உருவாக்கி கொண்ட பிரச்சனைகள் அனைத்தும் அவருக்கு சொல்லிக்கொண்டு போகிறார்கள். அப்படியான மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு பெரிய தலைவலி. அவ்வாறு செய்யக்கூடாது ஒருபோதும். தன்னுடைய கணவன் சிரமப்பட்டு வேலை செய்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு பேசும்போது அன்பான வார்த்தைகளினால், இதயபூர்வமான நேசிப்பு உள்ள வார்த்தைகளினால் அவரை வரவேற்க வேண்டும். அவருக்கு நீராட விட வேண்டும். அவருக்கு சாப்பாடு சாப்பிட விட வேண்டும். அவருக்கு உபசரித்து பிறகு அவர் நிம்மதியாக ஓய்வாக இருக்கும் போது அவருக்கு இருக்கும் ஏதாவது பிரச்சனைகளை பற்றி, குடும்பத்தில் சரி ஏதாவது பிரச்சனைகள் சரி இருந்தால் சொல்ல வேண்டும் இடம்தான் அது. அதுவும் அவர் ஓய்வாக இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கும் வகையிலான, கெடுக்கும் விதத்தில் அவற்றை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் இப்படி சொன்னால் அவருக்கு பிடிக்காது,
இப்படி சொன்னால் அவருக்கு அது பரவாயில்லை. அப்படியான புரிந்துணர்வு தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து தான் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளலாம். அவ்வாறு உருவாக்கி கொண்டு உங்களுக்கும் மிகவும் ஒற்றுமையான வாழ்க்கை கலைக்க வாய்ப்பு கிடைப்பதாக. நமோ புத்தாய.